நான் கேட்டேன், நீர்பிடிப்பு பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்பது எள்ளின் நுனியளவும் எனக்கு வந்து சந்தேகம் இல்லை. நாங்கள்லாம் அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் விவசாயம் இல்லாத காலத்தில், விவசாயம் இல்லை என்று முடிவெடுத்து விட்ட பிறகு, இனி விவசாயம் அங்கு செய்யவில்லை என்று முடிவெடுத்து விட்ட பிறகு, மக்கள் வாழ்வாதாரத்திற்கும் நீராதாரத்திற்கும் தேவையான இடங்களை மட்டும் விட்டுவிட்டு மீதி இடங்களை மக்களுக்கு ஒப்படைப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று நான் கேட்டேன். வணக்கம் ஐயா. வணக்கம், ஜெய்பீன். வீடுகளை கட்டி வாழ்ந்து வந்தார்கள். ரொம்ப சிறப்பாக மக்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது திடீரென அது திருநீர்மலை ஊராட்சிக்கு உட்பட்ட இடம் இருப்பது வந்து பல்லாவரத்திற்கும் திருநீர்மலைக்கும் இடைப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. நிறைய வீடுங்க. அது ஒரு ஏரியை சார்ந்த பகுதி. ஆனால் மக்கள் அதிகபட்சமாக ஆகிவிட்டார். இந்த பக்கம் மூவேந்தர் நகர், இந்த பக்கம் மலைக்கு கீழே இருக்கின்ற பகுதி நிறைய மக்கள் ஆகிட்டாங்க. ஏறத்தாழ ஒரு 5000 6000 வீடுகள் அந்த பகுதியில் சுற்றுப்புறங்களில் இருக்கிறது. இதுக்கு என்ட்ரன்ஸில் பிரதானமாக இருப்பது வந்து மீனாம்பாள் நகர். அந்த பகுதியில் வந்து ஏழை மக்கள், மிகவும் கடினமாக உழைக்கின்ற மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஏரியில் மழை காலத்திலே தண்ணீர் நிரம்பியவுடன் அங்கே கலங்கள் மடையை திறப்பாங்க, தண்ணி போயிடும், இந்த மக்கள் வசிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறவங்க வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஆதிக்க சாதி எண்ணம் கொண்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் கால் வைத்த தண்ணீர் எங்கள் பகுதிக்கு வரணுமா, எங்கள் நிலங்களுக்கு வரணுமா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு முடிவுகள் எடுக்கிறாங்க. அந்த முடிவுகள் எடுத்த பிறகு யாருக்குமே தெரியாமல் அந்த கலங்களில் வந்து உயரம் அதிகப்படுத்தி ஒரு 4 அடுக்குகள் செங்கல் அடுக்கி வந்து உயரம் படுத்திட்டாங்க. இப்போ தண்ணீர் என்னாகும், இந்த 4 கற்களை தாண்டி தான் வந்து போகணும். அது வரைக்கும் தண்ணீர் வந்து மக்கள் வசிக்கிற பகுதி. எனக்கு இந்த செய்தி கிடைக்குது, நான் போய் பார்க்குறேன். நான் ஒரு 100 200 300 இளைஞர்களை அழைத்து கொண்டு அபயமன வழங்கும் பாசறையில் இருக்கின்ற நிர்வாகிகளாக அழைச்சிட்டு நான் அந்த பகுதிக்கு போய் பார்க்கும்பொழுது அங்கே வந்து வீடுகள்லாம் தண்ணீரில் மிதக்குது. எல்லாமே இருக்குது. இப்போ ஊர்வனை எல்லாம் பாம்பு பல்லி கில்லி எல்லாம் விஷ பூச்சிகள் இதோட மக்கள் அச்சப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் எல்லோரும் வந்தாங்க, பேசினாங்க. இது ஒரு முடிவு கொண்டு வரணும். நாங்கள் அந்த ஏரியை சார்ந்து நிலங்கள் வந்து பயிர் வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தால் அந்த பகுதியில் பயிர் வைப்பது என்பது ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஸ்டாப் ஆகிட்டு இருந்தது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது எதனால் இங்கே உயர்த்தி கட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ்ட் பேஸில் அந்த பக்கமாக இருக்கிறவங்க வந்து தங்களை அப்பர் காஸ்ட்டாக நினச்சின்னு இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் கால்பட்ட தண்ணி என் பக்கமாக வரணுமான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அதிகாரிகள்லாம் வந்த பிறகு அவங்கள்ட்ட கேட்டோம், இந்த பக்கம் இரிகேஷனுக்காக இந்த வாட்டர் யூஸ் பண்ணாங்க. இல்லை சார், அதெல்லாம் பல ஆண்டு காலமாக ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, இது எல்லாமே வந்து மக்கள் வசிக்கிற பகுதியாக தான் ஆயிடுச்சு. அவங்க நாங்கள் சொன்னாலும் கேட்காம அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், முதல்ல இது அரசாங்கம் கட்டினதா அந்த சுவர் அப்படின்னு கேட்டேன். இல்லை அரசாங்கம் கட்டலைன்னு அதிகாரிகள் சொன்ன பிறகு என்னோட வந்த 200 300 இளைஞர்கள் அந்த பகுதி மக்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அந்த அதிகாரிகள் பர்மிஷன் இல்லாமல் கட்டப்பட்டு ஆணவ சாதி வெறியர்களால் கட்டப்பட்ட அந்த சுவரை நான் காலால் எட்டி உதைத்து அந்த சுவரை இடித்து அங்கே வந்தவர்களை எல்லாம் வந்து அந்த பகுதியிலிருந்து அகற்ற சொல்லிவிட்டு அந்த தண்ணீர் எல்லாம் போன பிறகு மக்கள் வசிக்க ஆரம்பித்த பிறகு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்ற எண்ணத்திற்கு பிறகு நான் வெளியில் வர ஆரம்பித்தேன். நான் வெளியில் வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இவர்கள் போய் பல்லாவரம் நகராட்சி, இது வந்து திருநீர்மலை ஊராட்சி, பல்லாவரம் நகர ஆட்சிக்குள்ளே போயிட்டு அவர்களுக்கு வேண்டிய அரசியல் தலைவரோட இணைஞ்சி மீண்டும் வந்து சுவர் கட்டுவதற்காக அவர்கள் வராங்க. நான் இந்த முடிச்சுட்டு எங்களை தலைமை அலுவலகத்துக்கோ அல்லது எனது வீட்டுக்கோ நாங்கள் போனோன்னு முடிவெடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்குது. அப்போ எனக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே இதை முதலில் என்னிடத்தில் சொல்லுவார் பம்மல் பகுதியில் அமரர் நாகர்வம்ச ராஜாவை பற்றி சொன்னால் எனக்கு கண் கலங்கிடும். அதனால் நான் அடுத்ததுக்கு போகிறேன். அண்ணன் பம்மல் சேகர் அவர்களும் பூசணம் பௌத்தாஜி என்கின்ற அன்பு தம்பி இவங்கெல்லாம் வந்து இந்த செய்தி சொல்கிறாங்க. நான் உடனே எல்லா பகுதிகளுக்கும் இப்போ போனாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரையும் உடனே திரும்பி வர சொல்லி ஆணையிட்டு விட்டு நான் அங்கேருந்து திரும்பி வரேன். இங்கே எம்ஐடி பிரிட்ஜு அப்போ இல்லை, தண்டவாளம் தாண்டி வந்துட்டு வேகமாக வரும்பொழுது அதற்குள்ளாக 1 மணி நேரத்துக்குள்ளே ஏறத்தாழ 1000 இளைஞர்கள் அபயம் இயக்கத்தை சேர்ந்தவங்க
சுற்றுப்புறங்க அனைத்தில் இருக்கிறவங்களாம் தனக்கு இருக்கிற வாகனங்கள் நடந்து ஓடி வந்து எப்படியோ எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. 1000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே பேசி முடித்து அதிகாரிகளோடு பேசி முடித்த ஒரு விஷயத்தை அரசியல்வாதி யாரோ ஒருவர் இருவர் வந்து மீண்டும் அந்த இஷ்யூ எடுத்து நான் சோறு கட்ட போகிறேன், அந்த மக்கள் வசிக்கக்கூடாது, அந்த வீடெல்லாம் இடித்து தள்ளுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கின்ற நகராட்சி மன்ற தலைவர் வந்து இந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய பேர் அடைக்கலம். நீங்கள் இப்போ கூட அதை போய் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் அவர் இதில் தலையிடுறாருன்னு. அப்புறம் என்னை அழைச்சி அவர் பேசினார். நீங்கள் இது மக்கள் பிரச்சனை அல்லது வீடுகளில் தண்ணி வருதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அப்புறமா சொன்னார் அவருடைய அலுவலகத்தில் வச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னா, அதுக்கு முன்பாக என்ன நடந்ததுன்னா, நான் இந்த விஷயம் சொன்ன உடனே ஜிஹெச் பக்கத்தில் எதிரில் மக்களை வந்து 1000-2000 பேரை முழுக்க அப்படி உட்கார வச்சுட்டு என்னுடைய தலைமையில் நான் ரோட்டில் உட்காந்துட்டேன். சாலை மறியல். இங்கேருந்து குரம்பேட்டை பக்கம் வாகனங்கள் போல, அந்த அங்கேருந்து தாம்பரம் தாண்டி வாகனங்கள் போல. ஆனால் வாகனங்கள் எது வரைக்கும் நிற்குது இந்த 4-5 மணி நேரத்தில்னா, இங்கேருந்து ஏர்போர்ட்டை தாண்டி நிற்குது, அங்கேருந்து பெருங்கலத்தூர் தாண்டி வாகனம் நிற்குது. அந்த அளவிற்கு உக்கிரமான ஒரு போராட்டத்தை நில மீட்புக்காக, நிலமற்ற ஏழை மக்களுக்காக, நிலத்தை மீட்டு கொடுப்பதற்காக சாலை மறியலில் உட்கார்ந்து எல்லா அதிகாரிகளும் மீண்டும் வந்த பிறகு, அதுவும் குறிப்பாக அவங்க அனுப்பினது வந்து காவல்துறையில் ஒரு மாவட்ட துணை அதிகாரியும் ஆட்சியர்கள் வந்து துணை ஆட்சியரையும் அனுப்புனாங்க. நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் நம்பிக்கை. ஏன்னா இப்போ வந்த அதிகாரிகள் தான் திருப்பி வந்திருக்கிறாங்க. மீண்டும் அதே மாதிரி போய் அவங்க கட்டி மக்கள் வந்து வெளியேற்றிடுவாங்க, ஆனால் 1000-2000 வீடு காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. அதன் பிறகு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பிறகு இங்கேருந்து மாவட்ட அதிகாரிகள் அவங்களாம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து, அதுக்கப்புறமா எஸ்பி வந்து, இவர்கள் அனைவரும் வந்து பக்கத்தில் இருக்கிற நகராட்சி அலுவலகத்துக்கு உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து நான் சாலை முறையில் அப்படியே உட்கார வச்சுட்டு, நான் ஒரு 20 பிரதிநிதிகளோடு சென்று பேச வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அங்கே போன உடனே இங்கே பேசியது வேறு, அங்கே நடப்பது வேறு. 1000 மக்கள் இருக்கின்ற இடத்துல அதிகாரிகளும் மற்றவர்களும் அரசியல்வாதிகளும் பேசியது வேறு. சாலை மறியலை அங்கே நடத்த சொல்லிவிட்டு நாங்கள் அதே அதிகாரிகளை வந்து அந்த அரங்கத்தில் போய் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் பேசியது அப்படியே வேறு. அங்கு போன உடனே என்ன பேசுகிறார் என்றால், இது மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை உருவாகி கொண்டு தான் இருக்கும், அதனால் மக்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அந்த நீர்பிடிப்பு பகுதிகளை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். நான் கேட்டேன், நீர்பிடிப்பு பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்பது எள்ளின் நுனியளவும் எனக்கு வந்து சந்தேகம் இல்லை. நாங்கள்லாம் அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் விவசாயம் இல்லாத காலத்தில், விவசாயம் இல்லை என்று முடிவெடுத்து விட்ட பிறகு, இனி விவசாயம் அங்கு செய்யவில்லை என்று முடிவெடுத்து பிறகு, மக்கள் வாழ்வாதாரத்திற்கும் நீராதாரத்திற்கும் தேவையான இடங்களை மட்டும் விட்டுவிட்டு மீதி இடங்களை மக்களுக்கு ஒப்படைப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று நான் கேட்டேன். அவர்களுக்குள்ளாக பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடத்தியிருந்தார்கள் போல தோன்றுகிறது. நான் உடனே வெளியேறி மீண்டும் இங்கே வந்து அமர்வதற்காக நான் வெளியில் வந்து விட்டேன். நான் வெளியில் வந்த உடனே அங்கிருந்த அதிகாரிகள் எல்லோரும் மீண்டும் வந்து, அப்பொழுது இருந்த ஆட்சியரும் மற்றவர்களும் அழைக்கிறார்கள், பேசலாம் வாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன பிறகு நான் உள்ளே நுழைந்தவுடன் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். எந்த சூழ்நிலையிலும் மக்களை விட்டு கொடுக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவரை நான் பின்பற்றி வருபவன். அபயம் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கொள்கைவாதி. அதனால் என் மக்களை பாதுகாக்க முடியும் என்றால் நீங்கள் என்னோட பேச்சுவார்த்தை நடத்துங்கள். எல்லாம் பெரிய பெரிய எம்எல்ஏஸ் வந்துட்டாங்க, தலைவர்கள் வந்துட்டாங்க, அமைச்சர் வந்து கொண்டு இருக்கிறான்றாங்க, ஏதோ பேசுகிறாங்க அவங்க. ஆனால் நான் விட்டு கொடுக்கவில்லை. என்னோடு வந்த அந்த 20-40 பிரதிநிதிகளும் ஒரே கருத்தை, தலைவர் நான் சொல்கிறார் அதான் முடிவு என்று இங்கிருந்து தொடர்ந்து செய்திகளை நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறார்கள், மற்றவர்களும் சொல்லுகிறார்கள். இந்த விஷயம் பேசிய பிறகு லெமூரியர் அடமெண்ட்டாக இருக்கார். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இன்னும் எனக்கு அப்படியே கவனம். அவர் வந்து நாம் நினைக்கின்ற அரசியலை பண்ண மறுக்கிறார் அப்படி என்று சொன்னது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். அதுதான் அபயம். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஃபீல்டில் நிற்கிறோம் அப்படின்னா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்தியல்ல எங்கள் ஐயா பௌத்த பெரியார் சுந்தராசனார் அவர்கள் காட்டிய வழிநெறியின் பிரகாரம் நான் நிற்கிறோன்னா அதுதான் காரணமே. எனவே அபயம் மற்ற இயக்கங்கள் எங்களை விட பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கலாம், எங்களை விட அதிக போராட்டங்களையும் நடத்தியிருக்கலாம், எங்களை விட அதிக நிலங்களை மீட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது அபயம் என வழங்கும் பாசறை என்னால் மார்தட்டி சொல்ல முடியும். எனவே என் அருமை சகோதரர்களே, இது காணொலியை காணுகின்ற நீங்கள்
எதிர்காலத்தில் மக்களுக்கு போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் எப்படி அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கான போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது சமரசமற்றவர்களாக எப்படி இருக்க வேண்டும், எந்த ஒரு கையூட்டையும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதவர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்பது குறிப்பாகத்தான் இந்த ஒரு இடத்தை மட்டும் நான் சொல்லி காட்டுகிறேன். இதே போலத்தான் கோட்டூர்புரத்தில் அந்த மெட்ரோ ரயில்வே உருவாகின்ற காலத்தில் நடைபெற்றது. இதே போன்ற போராட்டத்தை நடத்தி அந்த மக்களை நான் பாதுகாத்தேன். அதே போல் சதானந்தபுரம், அதே போலத்தான் நன்மங்கலம், அதே போலத்தான் ஜலடியான்பேட்டை, அதுபோலத்தான் மேடவாக்கம், அதுபோலத்தான் திருநீர்மலையின் பின்பகுதியில் இருக்கின்ற பகுதிகள், அதுபோலத்தான் இங்கே பழந்தண்டலத்தில் மக்கள் திடீரென எடுத்து வீடு காலி பண்ண சொன்ன நேரத்தில், அதுபோலத்தான் அனகாபுத்தூர் பகுதியிலே, அதே தான் பொழிச்சூலரை ஒட்டிய கவுல் பஜார். இந்த கவுல் பஜார் இடத்திற்காக ஏறத்தாழ 100 பேருக்கு மேல் நாங்கள் சிறையில் இருந்திருக்கிறோம். என் நிலமும் எங்களுடையதல்ல, அந்த பிரச்சனையும் எங்களுடையதல்ல, இயக்கத்திற்கானதல்ல. ஆனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதுவும் பொதுவானவர்கள். எங்கள் மக்கள் மட்டுமல்ல, எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், இல்லாத ஏழைகள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக போராட்டம் நடத்தி அபயம் சேகர், என்னுடைய அண்ணன் மரியாதைக்குரிய அமரர் சேகர் அவர்கள் தலைமையில் அன்பு தம்பி நாகரம் சராஜா, இப்பொழுது பொய்ச்சலூர் பகுதியில் தம்பி பொன்வேல் போன்றவர்கள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை 1000 பேர், தம்பி ராமமூர்த்தி, அன்புக்குரிய தம்பிகள் செல்வமணி போன்றவர்கள், நிறைய சகோதரர்கள், தம்பி நிரந்தர கண்ணன், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்கள் எவ்வளோ பெரிய தூணாக நின்றார் இந்த போராட்டங்களில் எல்லாம். நிறைய பேர் அண்ணன் மகிமைதாஸ் அவர்கள், எம்ஐடியில் பணிபுரிந்த மகிமைதாஸ் அவர்கள், அன்புக்குரிய அண்ணன் ஜெயபால் அவர்கள், நிறைய பேரை என்னால் சொல்ல முடியும். அன்பு தம்பி நாகரம் சராஜா, அபயம் மாது, அபயம் சிபி அயோத்தி, அப்பொழுது இருந்த ஏராளமான இளைஞர்கள், ராபர்ட், ஸ்டீபன், நிறைய இளைஞர்கள், நிறைய பேர் சொல்ல முடியும். பம்மல் கிருஷ்ணா, அந்த தம்பி தன்னுடைய பொருளாதாரத்தையே கொடுத்து உதவினார் அந்த போராட்டத்தில் சிறையில் இருக்கின்ற பொழுது. இப்படி மக்களுக்காக சிறை கண்டவர்கள் எந்த ஒரு பலனும் கண்டவர்கள் அல்ல. அதுதான் அபயமன வழங்கும் பாசறை. தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை அன்போடு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஜெய் பீம். வணக்கம். ஏஎன் லெமூரியர்.